அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நான் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 11/5/2025 முதல் 17/5/2025 வரை, சித்திரை மாதம் 28ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வரை, இனி 12 ராசிகளுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சரியாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே. வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கும், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஜபம் மாதிரி ஈத்துண்டே போவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களில் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதினே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் மனசிலே இளம் புரியாத கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் சிக்கலான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. வருமானம் குறைவாகவும் செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகவும் இருப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 13, 14, 15 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 17ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாக நடந்து முடிவதற்கும், ரொம்ப நாளாகவே நடக்காமல் தள்ளிண்டே வந்துட்டு இருந்த ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி இந்த வாரத்திலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து சுமூகமாக நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. 15, 16, 17 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது. 11, 12 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் கோயில் குளம்னு சென்று வருவதற்கும், சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 17ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். 13, 14, 15 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும்,
திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்குவதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேரும். 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது சூரியன் 9ஆம் இடத்துக்கு வருவதும் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதும் வச்சு பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான பலவிதமான நல்ல பலன்களே நடக்கப் போகுதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 11, 12, 17 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதை எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாக வெற்றியுடனும் நடந்தேறுவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. 13, 14, 15 3 தேதி 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது இந்த வாரம் முதல் மிகவும் சிறப்பான யோகமான பலன்களை நடந்து வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது மட்டுமல்லாமல் எதிர்பாராத சில நன்மைகளும் நடந்தேறுவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும், ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து மட்டுமில்லாமல் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். 15, 16, 17 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், அதாவது கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும், உடல்நலத்திலே ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், குறைபாடுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும்,
அரசாங்கத்திலிருந்து ஏதாவது கெடுபிடிகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ அல்லது காரணமே இல்லாமலோ கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. செலவுகள் இரட்டிப்பாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 17ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும், சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் மட்டும் சற்று காலதாமதமாகவே நடந்தேறும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே தான் நடந்தேறும். இருந்தாலும் பணம் அடுத்த வாரம் தான் வரும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே. நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தந்த செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 11, 12 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உடன் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 13, 14, 15 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே சிறப்பான யோகமான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், திடீர் பிரயாணமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
உடல்நலத்தில் கூட எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 11ஆம் தேதி 12ஆம் தேதி 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும், கவனம் தேவை. 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.